வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் சென்ற வகுப்பிலே அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை காரணமாக ஏற்படக்கூடிய நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். தொடர்ந்து உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுடையதாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்று நாங்கள் போன வகுப்பிலே சொல்லியிருந்தோம். 3 விடயங்களை. அதிலே ஒன்று பிள்ளைகள் இறக்குமதி. அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை காரணமாக தோன்றக்கூடிய மிகை கேள்வி அளவினை இறக்குமதி செய்தல் அல்லது இறக்குமதிக்கு அனுமதித்தல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளே, ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை மிகை கேள்வியை தோற்றுவிப்பதுடன் அதன் அளவால் ஏற்படும் பொருள் பற்றாக்குறையினை தீர்ப்பதற்கு மிகை கேள்வி ஏற்படுகின்ற பொழுது ஒரு பொருள் பற்றாக்குறை ஒன்று தோன்றுகின்றது. அந்த பொருள் பற்றாக்குறையினை தீர்ப்பதற்கு இறக்குமதி செய்ய முடியும். இறக்குமதி மூலம் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும். எனவே அந்த ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை இறக்குமதி மூலம் அர்த்தமுள்ளதாக ஆக்கப்படுவதுடன் நுகர்வோன் கட்டுப்பாட்டு விலையின் நன்மையினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையினை இறக்குமதி மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்ற பொழுது நுகர்வோன் அந்த கட்டுப்பாட்டு விலையின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். நாங்கள் அதை வரைபட ரீதியாக பார்க்கலாம். இங்கே இறக்குமதி நன்மை எவ்வாறு நுகர்வோருக்கு நன்மை அளிக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் பிள்ளைகள், ஆரம்ப சமநிலை விலையில் ஆரம்ப சமநிலை தொகை 300 அலகுகளாக இருப்பதனால் நுகர்வோர் மிகை ABC ஆக அமையும். அதாவது ஆகக்கூடிய கேள்வி விலை 60, சமநிலை விலை 40, சமநிலை தொகை 300 என்பதனால் 70/40 தர 300 கீழ் 2 என்ற அடிப்படையிலே நாங்கள் கணிப்போமாக இருந்தால் ABC நுகர்வோர் மிகையாகவும் அதன் பெறுமதியை நாங்கள் கணிக்கக்கூடியதாகவும் இருக்கு. எனவே ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC. அதே போல முன்னர் குறிப்பிட்டது போல இந்த 40 ரூபாய் சமநிலை விலை, 10 ரூபாய் ஆக குறைந்த நிரம்பல் விலை, இந்த அடிப்படையிலே 300 அலகுகள் சமநிலை படமாக இருப்பதனால் நாங்கள் 40/10 தர 300 அதன் கீழ் 2 என்று பார்ப்போமாக இருந்தால் இங்கே EFI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை பிள்ளைகள் EFI பரப்பாக அமையும். இதனை பாருங்கள். ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை 20 ரூபாய் விலையாகும். அதிலே நாங்கள் ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை 20 ரூபாவாக காட்டுகின்றோம். எனவே ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை 20 ரூபாவாகும். 20 ரூபாய் விலையில் உள்நாட்டு நிரம்பல் அளவு பாருங்கள் பிள்ளைகள், உள்நாட்டு நிரம்பல் என்று சொல்றது 20 ரூபாய் விலையில் உள்நாட்டு நிரம்பல் வளைகோட்டிலே விட்டு செல்லுகின்ற போது தொகை என்னவாக இருக்கின்றதோ அது 20 ரூபாய் விலையில் 100 அலகுகள் உள்நாட்டு நிரம்பலாகவும் உள்நாட்டு கேள்வி 500 அலகுகளாகவும் இருக்கிறது. இங்கே அப்ப மிகை கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 500/100, எனவே 400 அலகுகள் மிகை கேள்வியாக இருக்கு. இந்த 400 அலகுகளையும் அரசு இறக்குமதி செய்கின்ற பொழுது அல்லது நிறுவனங்களுக்கு இறக்குமதிக்கு அனுமதிக்கின்ற பொழுது அந்த மிகை கேள்வி அளவிற்கு சமனாக இறக்குமதி அளவு காணப்படும். எனவே இறக்குமதி காரணமாக நுகர்வோன் கட்டுப்பாட்டு விலையில் சந்தை பரிமாற்ற தொகை 500 அலகுகளாக காணப்படும். பாருங்கள் பிள்ளைகள், இதிலே நாங்கள் பார்க்கலாம்.
100 அலகுகள் உள்நாட்டு நிரம்பலாக இருக்க 500 சய 100 அலகுகளாகிய 400 அலகுகள் இறக்குமதி நிரம்பலாக இருக்கும். எனவே சந்தையிலேயே மொத்தமாக 500 அலகுகள் வழங்கல் செய்யப்படும். அப்ப உள்நாட்டு கேள்வி 500 அலகுகள், அதாவது அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை 20 ரூபாய் விலையிலே உள்நாட்டு கேள்வி 500 அலகுகள் ஆகும். அந்த 500 அலகுகளையும் வழங்கல் செய்வதற்கு உள்நாட்டு நிரம்பலாலும் இறக்குமதி நிரம்பலாலும் அந்த 500 அலகுகள் வழங்கல் செய்யப்படுகிறது. எனவேதான் இப்போது சந்தை பரிமாற்றம் 500 அலகுகளாகும் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த நிலையில் நுகர்வோன் 500 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். இதனால் நுகர்வோர் மிகை ஆரம்ப நுகர்வோர் மிகையை விட அதிகரிக்கின்றது, அதிகமாக காணப்படும். வரைவிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC ஆக இருக்கும். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், 500 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இருக்கின்ற பொழுது 20 ரூபாய் விலையில் 500 அலகுகளை அவன் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருப்பதனால் இந்த 500 அலகுகள் சந்தை பரிமாற்றத்தின் போது பிள்ளைகள் கவனியுங்க, அந்த 500 அலகுகள் சந்தை பரிமாற்றமாக இருக்கின்ற பொழுது இந்த ABCEFGHIAKL என்ற பரப்பு, முழு பரப்பு ABCEFGHIAKL என்ற பரப்பு நுகர்வோன் செலுத்த தயாரான விலையை குறிக்கிறது. 20 ரூபாய் விலை கட்டுப்பாட்டு விலையாக இருக்கின்ற நிலையில் 500 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறுவதனால் IAKL என்ற பரப்பு நுகர்வோன் செலுத்திய விலையாக காணப்படுகிறது. அப்ப 20 தர 500 அலகுகள், அப்ப அந்த அடிப்படையிலே IAKL என்ற பரப்பு நுகர்வோன் செலுத்திய விலையாகும். இப்போ நுகர்வோன் மிகை என்பது நுகர்வோன் செலுத்த தயாரான முழு பரப்பில் இருந்தும் நுகர்வோன் செலுத்திய அந்த பரப்பை IAKL கழித்தால் இப்போது நுகர்வோர் மிகை, இறக்குமதியின் போது நுகர்வோர் மிகை ABCEFGH பரப்பாக அமையும். ABCEFGH பரப்பாக அமையும். இப்போது பாருங்கள், ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC இப்போது EFGH பரப்பால் அதிகரித்திருக்கிறது. எனவே நுகர்வோர் இந்த இறக்குமதி ஊடாக நுகர்வோர் மிகை அதிகரித்திருக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டு விலை அடிப்படையில் நுகர்வோர் நன்மையை அடைந்திருக்கின்றார். அப்ப இந்தபடி பார்த்தால் ஆரம்ப நுகர்வோர் மிகை ABC, இறக்குமதியின் பின் நுகர்வோர் மிகை ABCEFGH ஆக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பார்த்தால் நாங்கள் இறக்குமதியின் நன்மையை பார்த்து கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே நாங்கள் கவனிக்கின்ற பொழுது நுகர்வோர் நன்மை அதிகரிக்கின்றது. அந்த அடிப்படையில் இறக்குமதியின் நன்மையினை ஆராய்ந்து கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை EFI, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை பிள்ளைகள் EFI ஆக இருக்கும். பாருங்கள், ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை EFI வரைவிலே EFI ஆக இருக்கிறது. இறக்குமதியின் போது அல்லது நுகர்வோன் உற்பத்தியாளர்கள் அந்த 500 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது, இறக்குமதி காரணமாக 500 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் போது பிள்ளைகள் உற்பத்தியாளர் மிகை ஐப்பரப்பு மட்டுமே. இதிலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகள், ஒன்று உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லப்படுகின்றதை அன்றி இறக்குமதியாளர் மிகை என்று கேட்கப்படவில்லை. எனவே உற்பத்தியாளர்கள் 100 அலகுகளை மட்டும்தான் உற்பத்தி செய்கிறார்கள். எனவே
சந்தையில உற்பத்தியாளர்கள் 100 அலகுகளை மட்டும்தான் விற்பனை செய்கிறார். இந்த நிலையிலே ஏ பரப்பு மாறும் செலவாக அமைய ஐ பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக காட்டப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த உற்பத்தியாளர் மிகை ஐ பரப்பாக இருக்கும் நிலையில் நுகர்வோர் மிகை EFGH பரப்பால் அதிகரிக்கின்றது. நுகர்வோர் மிகை EFGH பரப்பால் அதிகரிக்கின்றது. இப்ப பார்ப்போம், வரைபிலே ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை பிள்ளைகள் EFI, இறக்குமதியின் பின் உற்பத்தியாளர் மிகை F. எனவே உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட இழப்பு EF பரப்பாகும். நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் ஐ பரப்பு மட்டும் உற்பத்தியாளர் மிகையாக அமைகின்ற பொழுது உற்பத்தியாளர் மிகை இழப்பு EF பரப்பாக அமையும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், இதிலே ஆரம்ப பொருளாதார மிகை முன்னர் நாங்கள் குறிப்பிட்டது போல ஆரம்ப பொருளாதார மிகை பிள்ளைகள் ABC நுகர்வோர் மிகை, EFI உற்பத்தியாளர் மிகை, இது இரண்டையும் கூட்டிய பெறுமதி ஆரம்ப பொருளாதார மிகை. ஆரம்பத்திலே ஆரம்ப சந்தை சமநிலையிலே நுகர்வோர் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகையின் கூட்டுத்தொகை ஆரம்ப பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. இறக்குமதிக்கு பின்னர் ஐப்பரப்பு உற்பத்தியாளர் மிகை, இறக்குமதியின் பின்னர் ABCEFGH என்ற பரப்பு நுகர்வோர் மிகை. இப்ப நுகர்வோர் மிகை பிள்ளைகள் ஆரம்பத்தில் ABC ஆக இருந்தது. இப்போது EFGH என்ற பரப்பால் அதிகரித்திருக்கின்றது. எனவே இறக்குமதியின் பின்னர் நுகர்வோர் மிகை ABCEFGH பரப்பு, இறக்குமதியின் பின் உற்பத்தியாளர் மிகை ஐ பரப்பு என்று நாங்கள் சொல்லி இருந்தோம். எனவே அந்த ஐ பரப்பையும் சேர்த்தால் ABCEFGH ஐ பரப்பு இறக்குமதியின் பின் பொருளாதார மிகையை காட்டும். எனவே ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலையில் இறக்குமதி காரணமாக ஏற்படும் பொருளாதார நலன் அதிகரிப்பு அல்லது இறக்குமதி நன்மை என்று அதை சொல்லுவோம். இறக்குமதி செய்கின்ற போது பிள்ளைகள் இந்த சமூக நல இழப்பு என்றது ஏற்படாது, சமூக நல அதிகரிப்பு ஏற்படும். அதனை நாங்கள் பொருளாதார நலன் அதிகரிப்பு அல்லது இறக்குமதி நன்மை என்று நாங்கள் கருதுவோம். பாருங்கள் பிள்ளைகள், இறக்குமதியின் பின்னர் பொருளாதார மிகை ABCEFGH ஐ பரப்பாகும். அதே வேளையிலே ஆரம்ப பொருளாதார மிகை ABCEF பரப்பாகும், ABCEFI பரப்பாகும். அப்ப இங்கே பாருங்கள் பிள்ளைகள், அதன் கருத்து என்னென்றால் ஆரம்பத்திலே எங்களிடம் இருந்த பொருளாதார மிகை அதை விட இப்போது பொருளாதார மிகை GH பரப்பினால் அதிகரித்துள்ளது. பாருங்கள், இப்போது ஏற்பட்ட இறக்குமதியின் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார மிகைக்கும் ஆரம்பத்திலே எங்களிடம் இருந்த ஆரம்ப பொருளாதார மிகைக்கும் இடையிலான வேறுபாடு மைனஸாக இடம்பெறவில்லை, அதிகரிப்பாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது இந்த GH பரப்பு வரைவிலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த GH பரப்பு பொருளாதார நலன் அதிகரிப்பு, சமூக நல அதிகரிப்பு அல்லது இறக்குமதி நன்மை என்று பார்க்கின்றோம். வரைவி என்னொருக்கா அவதானிங்க பிள்ளைகள், ABCEFI ஆரம்ப பொருளாதார மிகை. இப்போது இந்த ABCEF ஓட ஐ வழக்கமான உற்பத்தியாளர் மிகையோட இப்ப நுகர்வோர் நன்மை அதிகரித்திருக்கிறது GH பரப்பால். நுகர்வோர் நலன் கருதித்தானே இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுகிறது பிள்ளைகள். எனவே நுகர்வோர் நலன் கருதி விதிக்கப்பட்ட இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை காரணமாக நுகர்வோர் நலன் அதிகரித்துள்ளது. எனவே
பொருளாதாரத்திலே GH பரப்பினால் நலன் அதிகரித்துள்ளது. இழப்பு இங்கே இழப்பு தோன்றவில்லை. எனவே இறக்குமதி காரணமாக GH பரப்பு இறக்குமதி நன்மை, இந்த இறக்குமதியினால் ஏற்படக்கூடிய நன்மை எதை குறிக்குது என்று சொன்னால் GH பரப்பு என்று சொல்லுவோம். அல்லது நல அதிகரிப்பு எதென்று கேட்டால் GH பரப்பால் அதிகரித்து இருக்கிறது. அப்ப இறக்குமதியினால் இறக்குமதியை மூலம் அல்லது இறக்குமதி நடவடிக்கைகள் மூலம் நுகர்வோர் நன்மையை அதிகரிப்பதற்காக சமநல விலைக்கு கீழே கொஞ்சம் சொன்ன அந்த கட்டுப்பாட்டு விலை அர்த்தமுள்ளதாக்கப்படுகிறது. இறக்குமதியினால் அது அர்த்தமுள்ளதாக மாற்றப்பட்ட நிலைமையை நாங்கள் பார்த்தோம். இது இரண்டாவது விஷயத்தை பாருங்கள். இந்த ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை விதிப்பதன் காரணமாக சந்தை விலை பொறிமுறை இயக்கமற்று போவதால் சந்தை பொறிமுறை இயக்கமில்லாமல் போகுது. அதாவது சந்தை பொறிமுறை இயங்கவில்லை, அரசின் கட்டுப்பாட்டு விலை மட்டுமே இயங்கிக் கொள்கிறது. இந்த நிலையிலே பற்றாக்குறையான பண்டங்களை பங்கீடு செய்வதற்கு விலை அல்லாத மூலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விலை அல்லாத அடிப்படையிலே கட்டுப்பாட்டு விலை என்று சொல்லி அந்த விலை அல்லாத அடிப்படையிலே இந்த காரணங்களினால் பின்வருந்த இந்த காரணிகளினால் அந்த பங்கீட்டு முறை ஒன்று தோன்றுகின்றது. ஒன்று பங்கீட்டு அட்டை விநியோகம். இப்ப பொருட்பற்றாக்குறை காணப்படும் காலங்களில் அந்த பொருட்பற்றாக்குறை இருக்கின்ற போது அந்த பொருட்கள் எல்லா மக்களிடம் சென்றடைவதற்காக அரசு பங்கீட்டு அட்டை விநியோகத்தின் பங்கீட்டு அட்டை மூலம் அந்த பண்டங்களை பரிமாற்றிக் கொள்கிறது, விநியோகித்துக் கொள்கிறது. இரண்டாவது வரிசை முறை. இதிலையும் பங்கீட்டு அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வரிசையிலே நாங்கள் போய் அதை பெறக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது லஞ்சம் மூலம் பங்கீடு செய்தல். இது சில நிறுவனங்களுக்கு அந்த லஞ்ச அடிப்படையிலே பங்கீடு செய்தல், கூடுதலாக தமக்கு தெரிந்தவர்களுக்கு கூடுதலாக பொருட்களை கொடுத்த அந்த அடிப்படையில் பங்கீட்டு நடவடிக்கை. வேறு பண்டங்களுடன் இணைத்து பங்கீடு செய்தல். நீங்கள் பார்ப்பீங்கள் பிள்ளைகள், கடைகளிலே இப்ப சீனி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது, சீனி தட்டுப்பாடாக இருந்தால் அந்த கடையிலே வேறு பொருட்களை வாங்குவோருக்கு சீனியும் ஒரு பங்கு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ என்ற அடிப்படையில் அவர்கள் விநியோகிப்பார்கள். அப்ப சீனியை கொள்வனவு செய்பவர்கள் வேறு பண்டங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை அங்கே காட்டப்படுகிறது. எனவே கடைகளிலே நீங்கள் அதை அவதானிக்கலாம். வேறு பண்டங்களுடன் இணைத்து பங்கீடு செய்தல். அடுத்து ஐந்தாவது விடயம் கருப்பு சந்தை விலை. கருப்பு சந்தையில விற்கிறோம். அப்ப இது ஏனைய விலையல்லாத விநியோகித்த நிலை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது கருப்பு சந்தை விலையில விற்பனை செய்கின்ற ஒரு நடவடிக்கையையும் இதோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எனவே பிள்ளைகள், இந்த 5 விடயங்கள் விலை அல்லா பங்கீட்டு மூலங்கள், அதாவது பண்டங்களை பங்கீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற விலையல்லா மூலங்கள். மூலங்கள் என்றால் வழிகள், பல்வேறு வழிமுறைகளை குறிக்கிறது. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகிறோம். ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு என்ற ஒரு விடயத்துக்கு போகிறோம். இவ்வளவு நேரமும் பிள்ளைகள், இவ்வளவு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆக கூடிய கட்டுப்பாட்டு விலை. ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை தொடர்பாக நுகர்வோன் மிகை, உற்பத்தியாளர் மிகை, சமூக நல இழப்பிலே எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படும், அதற்கு முதல் அந்த இறக்குமதி என்றால் என்ன, அந்த இறக்குமதி அளவு அந்த மிகை கேள்வி அளவாக கருதப்படும் என்ற போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போது இரண்டாவது கட்டுப்பாட்டு விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை, லோ பிரைஸ் என்று சொல்லுவோம், அல்லது மினிமம் பிரைஸ்.
இப்ப இதுல நாங்கள் இன்னொரு கருத்திலேயே அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இழிவு விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை என்பது இழிவு விலை என்ற அடிப்படையிலே நாங்கள் கூறலாம். பாருங்கள் பிள்ளைகள், கேள்வி நிரம்பல் சக்திகளின் அடிப்படையில், கேள்வி நிரம்பல் சக்திகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்ற சந்தை விலையானது, மார்க்கெட் பிரைஸ், அந்த சந்தை விலையானது உற்பத்தியாளனுக்கு நியாயமற்றதென கருதப்படும் பொழுது, பாருங்கள், இது இந்த விலை, சந்தை சமநிலை விலை உற்பத்தியாளனுக்கு நியாயமற்றதாகவோ அல்லது பாதகமாகவோ இருப்பதாக கருதப்படும் பொழுது, உற்பத்தியாளன் நன்மை கருதி, உற்பத்தியாளனுடைய நன்மை கருதி சமநிலை விலைக்கு மேலான ஒரு விலையினை அரசினால் கட்டுப்பாட்டு விலையாக விதித்தல் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை என அழைக்கப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், சந்தை விலை, கேஸினுடைய விலையை கூட அப்படி சொல்கிறார்கள். அதாவது உற்பத்தியாளர்கள் தமக்கு அந்த உற்பத்தி செலவோட விற்பனை செய்யப்படுகின்ற விலை போதுமானதாக இல்லை, அதனால கேஸினுடைய விலையை அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். அவ்வாறே வேறு பொருட்களையும் பார்த்தீங்களா இருந்தால் அந்த பொருட்களின் விலையை அதிகரிக்க வேணும் என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய கருத்து என்னவென்றால், சந்தையில நிலவுகின்ற விலை உற்பத்தியாளனுக்கு சாதகமானதாக இல்லை, அவருடைய உற்பத்தி செலவை விட குறைவான விலையாக இருக்கிறது, உற்பத்தி செலவு மேலாக இருக்கு, உற்பத்தி அதுக்கு கிடைக்கிற விலை குறைவாக இருக்கு, எனவே உற்பத்தியாளர் நன்மை அடையவில்லை. எனவே அந்த உற்பத்தியாளனுடைய நன்மை கருதி அரசினால் விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாட்டு விலை ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை என அழைக்கப்படுகிறது. இது பிள்ளைகள் ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. இதற்கு நாங்கள் உதாரணமாக நெல்லுக்கான ஆக குறைந்த விலை நிர்ணயம், சில சமயங்களிலே இதை உத்தரவாத விலையாகவும் சொல்வார்கள், அதை உத்தரவாத விலை என்பதை வேறாகவும் பார்க்கலாம். அப்ப நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்கிறது, ஆக இந்த குறைந்த இந்த விலையில நாங்கள் கொள்வனவு செய்வோம், அது சமநிலை விலைக்கு மேலாக இருக்கிறதாக கருதப்படுகிறது. அப்ப இழிவு விலை, ஆக குறைந்த இழிவு விலை, நெல்லுக்கான ஆக குறைந்த இழிவு விலை நிர்ணயம், ஆக குறைந்த வேதன விகிதங்களை நிர்ணயித்தல், அப்ப குறைந்தபட்சம் ஊழியர்களுடைய வேதனங்கள் குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் என்றது அப்படி விதிக்கப்படுவது அல்லது அவ்வாறு விதிக்கப்படுவது, ஆக குறைந்த வேதன விகிதங்களை நிர்ணயித்தல் போன்ற விடயங்களை காட்டலாம். இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை இழிவு விலை எனவும் அழைப்பர். இழிவு விலையின் போது உற்பத்தியாளர்கள் நிரம்பலின் அளவினை அதிகரிப்பர். இதனால் சந்தையின் கேள்வி அளவிற்கு மேலதிகமாக நிரம்பல் அளவு காணப்படும். இப்ப நாங்கள் வரைவிலை பார்த்தோமாக இருந்தால் பிள்ளைகள் இவ்வாறு இருக்கும். வரிப்படம் ஒன்றிலே ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டினை பார்க்கலாம். பிள்ளைகளே, இங்கே ஆரம்ப சமநிலை புள்ளி இ புள்ளி ஆகும். ஆரம்ப கேள்வி டி கோடாலும் ஆரம்ப நிரம்பல் எஸ் கோட்டாலும் இ என்ற புள்ளியிலே சமநிலை புள்ளி, அதாவது பி என்ற விலையில் சமநிலை விலையாகவும் Q என்ற அளவு சமநிலை அளவாகவும் இங்கே கருதப்படுகிறது. ஆரம்ப கேள்வி நிரம்பல்களால் தீர்மானிக்கப்படுகின்ற சந்தை விலை, சமநிலை விலை P. இந்த P என்று சொல்லப்படுகின்ற சமநிலை விலை உற்பத்தியாளனுக்கு சாதகமற்றதாக அல்லது நியாயமற்றதாக இருப்பதனால் அரசாங்கம் P1 விலையை கட்டுப்பாட்டு விலையாக விதிக்கின்றது என கருதுவோம். இதிலே பாருங்கள் பிள்ளைகள், P என்ற சமநிலை விலைக்கு மேலாக P1 விலை கட்டுப்பாட்டு விலையாக விதிக்கப்படுகின்றது. நாங்கள் LP என்று போட்டிருக்கின்றோம், லோ பிரைஸ் அல்லது மினிமம் பிரைஸ் என்று பார்க்கலாம், கட்டுப்பாட்டு விலை. இந்த இடத்திலே P1 கட்டுப்பாட்டு இடத்திலே A என்ற புள்ளியில்
Q2 அளவுகளை கொள்வனவாளர்கள் கொள்வனவு செய்வர். அப்ப விலை P-யிலிருந்து P1 ஆக உயர்கின்ற பொழுது சமநிலை அளவு Q ஆக இருந்த நுகர்வு தொகை Q2 ஆக குறைகிறது. சமநிலை விலை P-ல இருந்து கட்டுப்பாட்டு விலையாக P1 ஆக விலை உயர்கின்ற பொழுது, விலை அதிகரிக்கின்ற பொழுது தொகை கேள்வி தொகை Q-விலிருந்து Q2 ஆக வீழ்ச்சி அடைகிறது. இது கேள்வி விதி. மறுபக்கம் பாருங்கள் பிள்ளைகள், P என்ற விலையிலிருந்து P1 ஆக விலை உயர்கின்ற பொழுது நிரம்பல் தொகை Q-விலிருந்து Q1 ஆக அதிகரித்துள்ளது. இது நிரம்பல் விதி. எனவே குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையின் போது நிரம்பலாளர்கள் நிரம்பலை அதிகரிப்பர், உயர்ந்த விலை கிடைப்பதனால் கொள்வனவு அல்லது நுகர்வு குறைந்து காணப்படும். இதன் அடிப்படையில் மிகை நிரம்பல் ஒன்று தோன்றும். அதாவது P1 விலையிலே Q1 நிரம்பல் அதிகமாக இருக்கிறது, P1 விலையிலே Q2 கேள்வி அளவு குறைவாக இருக்கின்றது. எனவே Q1 அளவிலிருந்து, Q1 நிரம்பல் அளவிலிருந்து Q2 கேள்வி அளவை கழித்து பார்க்கின்ற பொழுது இங்கே மிகை நிரம்பல் தோன்றும். கட்டுப்பாட்டு விலை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை காரணமாக விலை உயர்ந்த நிலையிலே மிகை நிரம்பல் தோன்றுகின்றது. இந்த மிகை நிரம்பல் காரணமாக சந்தையிலே பொருளின் விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பிருக்கிறது. எவ்வளவாக என்றால், அந்த குறித்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையிலே எவ்வளவு நிரம்பல் தொகை காணப்படுகின்றதோ அந்த நிரம்பல் தொகைக்கான கேள்வியின் விலை வரைக்கும் அந்த விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. மிகை நிரம்பல் காரணமாக அந்த கூடுதலாக இருக்கிற நிரம்பல் அளவை கொள்வனவாளர்கள் என்ன விலைக்கு வாங்குவார்களோ அந்த விலை வரை பொருளின் விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான கட்டுப்பாட்டு விலை விதிக்கின்ற பொழுது அது உற்பத்தியாளருக்கு பாதகமாக வருமாக இருந்தால் அது அர்த்தமுள்ள கட்டுப்பாட்டு விலை அல்ல. எனவே அரசு அதற்கு கட்டுப்பாட்டு விலையினை அர்த்தமுள்ளதாக்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இப்போது பாருங்கள் பிள்ளைகள், குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை காரணமாக கேள்வி அளவு குறைவாகவும் நிரம்பல் அளவு அதிகமாகவும் இருப்பதனால் மிகை நிரம்பல் தோன்றும் என்று பார்த்தோம். அதாவது மேலே குறிப்பிட்ட வரைவிலே ஆகை குறைந்த கட்டுப்பாட்டு விலை காரணமாக நிரம்பல் தொகை Q-விலிருந்து Q1 வரை அதிகரிக்கின்றது. கேள்வி தொகை Q-விலிருந்து Q2 வரை குறைந்துள்ளது. இதன் விளைவாக சந்தையில் Q2 Q1 அளவான மிகை நிரம்பல் தோன்றும். உண்மையிலே நிரம்பல் அளவிலிருந்து கேள்வி அளவை கழித்து பெறப்படுகின்ற தொகை மிகை நிரம்பலாக இருக்கும், Q1 மைனஸ் Q2. ஆனால் இங்கே Q2வுக்கும் Q1க்கும் இடைப்பட்ட அந்த தொகை மிகை நிரம்பலாக இருக்கும். சந்தையில் ஏற்படும் இந்த மிகை நிரம்பல் காரணமாக பொருளின் விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது அந்த அதிகளவான நிரம்பல் அளவை கொள்வனவாளர்கள் என்ன விலைக்கு வாங்க விரும்புகிறார்களோ அந்த விலை வரைக்கும் அது வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படும். சரி பிள்ளைகள், அப்ப நாங்கள் ஆரம்பத்திலே அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கின்ற பொழுது என்ன சந்தையில தோன்றக்கூடும், மிகை நிரம்பல் தோன்றும், அதே போல பொருளின் விலை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கின்றது என்று பார்த்தோம். இப்ப ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையில குறைந்த விலை கட்டுப்பாட்டினுடைய விளைவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒன்று, மேலதிக உற்பத்திகள் சந்தையில் குவிதல், அதாவது மிகை நிரம்பல் காணப்படுதல். விலை அதிகரிக்கின்றது, எனவே
உற்பத்தியாளர்கள் கூடுதலான தொகையை நிரம்பல் செய்வர், சந்தையில் உற்பத்திகள் குவிதல். இரண்டாவதை பாருங்க பிள்ளைகள், அந்த சந்தை சமநிலை விலையை விட நுகர்வோர் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான முறையிலே விலை அதிகரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் குறைந்தபட்ச விலை மிகை முதலீட்டு நிலைமை ஒன்று உருவாகும். அப்ப விலை கூடவாக இருக்கிறது பொருட்களுக்கு. இந்த நிலையிலே முதலீட்டாளர்கள் அதிகளவு முதலீடுகளை மேற்கொள்வர். இரண்டாவது விளைவு. மூன்றாவது விளைவு பாருங்கள் பிள்ளைகள், வியாபாரிகள் சட்டத்தை மீற முயற்சித்தல். வியாபாரிகள் சட்டத்தை விலை கூட விற்பனை செய்யப்படுது, இன்னும் கூட விற்பனை செய்யறதுக்காக முயற்சித்தல். நான்காவது பாருங்கள் பிள்ளைகள், அந்த நுகர்வோன் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் பாதிப்பு ஏற்படும். சந்தை சமநிலை விலையில இருக்கின்ற நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையோட ஒப்பிடமிடத்து அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதிக்கின்ற பொழுது நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு சமூக நலனுக்கும் பாதிப்பு ஏற்படும். சமூக நலனும் மாற்றமடையும். இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இது ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டின் விளைவுகளாக காட்டப்படுகிறது. ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையின் விளைவுகளாக அதனை நாங்கள் காட்டலாம். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரைபொன்றின் மூலமாக ஆக குறைந்த விலை ஒன்று நுகர்வோன் மிகையையும் உற்பத்தியாளர் மிகையையும் பாதிக்கக்கூடிய விதத்தையும் அதன் அடிப்படையிலே சமூக நலனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினையும் நாங்கள் காட்டலாம். இந்த வரைபினை பாருங்கள். வரைபிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், ஆரம்ப சமநிலை கேள்வி நிரம்பல் கோடுகளால் தீர்மானிக்கப்படுகின்றது. P என்ற ஆரம்ப சமநிலை விலையும் Q என்ற ஆரம்ப சமநிலை தொகையும் இடம்பெறுகின்றது. அதை நாங்கள் கருத்திலே கொள்வோமாக இருந்தால் ஆரம்ப சமநிலை விலையை ஆரம்ப சமநிலை விலையில் A, B, C ஆகிய மூன்று பரப்புகளும் மூன்றும் துண்டுகளும், அதாவது இரண்டு முக்கோண துண்டுகளும் ஒரு B என்று சொல்லுகின்ற நீள்சதுர துண்டும் சேர்த்து ABC ஆகிய முக்கோண பரப்பு ஆரம்ப சமநிலையில் நுகர்வோர் மிகையாக கருதப்படும். அதே போல இந்த ஆரம்ப சமநிலை விலையில நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் EF பரப்பு ஆரம்ப உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. எனவே ஆரம்பத்தில் நாங்கள் பொருளாதார மிகையை சந்தை சமநிலையின் போது என்ன பொருளாதார மிகை என்று பார்ப்பதாக இருந்தால் இந்த ABC ஆகிய நுகர்வோர் மிகையினதும் EF ஆகிய உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை ABCEF என்ற பரப்பு ஆரம்ப பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? இப்போ ABC ஆரம்ப நுகர்வோர் மிகை, EF ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை. எனவே ABCEF பரப்பு ஆரம்ப பொருளாதார மிகை. அதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். ABC கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர், ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் பிள்ளைகள் நுகர்வோர் மிகை ABC. சரியா? அதே போல உற்பத்தியாளர் மிகை பிள்ளைகள் EF வரைவிலே நாங்கள் பார்த்தோம். அந்த ABC நுகர்வோர் மிகையினதும் EF உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை பொருளாதார மிகையாக ABCEF பரப்பாக அமையும். எனவே ABCEF பரப்பு ஆரம்ப பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. இது ஒரு விஷயம். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்த இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால்
இந்த இரண்டாவது விஷயத்தை நீங்க பார்க்கணும் பிள்ளைகள். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர், இந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் நீங்கள் பாருங்க பிள்ளைகள், வரைவிலே இப்போது வரைவு காட்டப்படுகிறது. இந்த வரைவிலே ஆக குறைந்த P1 விலையில் இங்கே நாங்கள் குறிப்பிட்ட Q1 என்று சொல்லப்படக்கூடிய தொகை சந்தை பரிமாற்றமாக இடம்பெறலாம், அல்லது Q2 என்று சொல்லப்படுகின்ற தொகை சந்தை பரிமாற்றமாக இடம்பெறலாம். இப்போது நாங்கள் அந்த சந்தை பரிமாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். Q1 விலை மன்னிக்க வேண்டும், அந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் பிள்ளை சந்தை பரிமாற்றம் Q1 ஆக இருக்குமாக இருந்தால், சந்தை பரிமாற்றம் Q1 ஆக இருக்கும்போது நுகர்வோர் மிகை A ஆக அமையும். நுகர்வோர் மிகை A பரப்பாக மட்டுமே அமையும். வரைவிலே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த A பரப்பு மட்டும்தான் நுகர்வோர் மிகை. இந்த P1 விலையிலே, கட்டுப்பாட்டு விலையிலே 100 அலகுகளைத்தான் கொள்வரவு செய்கின்றார்கள். எனவே நிரம்பலாளர்களும் 100 அலகுகளைத்தான் சந்தைப்படுத்த முடியும். எனவே 100 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது A பரப்பு மட்டும் அவர்கள் நுகர்வோர் மிகையாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் Q1 கொள்வனவு செய்யப்படுமாக இருந்தால் ABEG பரப்பு நுகர்வோன் செலுத்த தயாரான விலையாக இருக்கும். நுகர்வோன் இந்த கட்டுப்பாட்டு விலையிலே அவன் 100 இந்த குறிப்பிட்ட Q1 அளவீட்டுக்கு அவன் செலுத்திய விலை BEG பரப்பாக இருக்கும். எனவே ABEG பரப்பாகிய செலுத்த தயாரான விலைக்கும் BEG என்று சொல்லப்படக்கூடிய அவன் செலுத்திய விலைக்கும் இடையிலான வேறுபாடு A பரப்பு நுகர்வோர் மிகையாக இருக்கும். இப்போ நாங்கள் உற்பத்தியாளர் மிகையை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் பிள்ளைகள், உற்பத்தியாளர் மிகை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். TR மைனஸ் TVC, அதாவது உற்பத்தியாளர் பெறக்கூடிய அந்த மொத்த வருமானத்திலிருந்து உற்பத்தியாளர்கள் பெற தயாரான இந்த ஆரம்பத்திலே அத எல்லை செலவு அடிப்படையிலே உற்பத்தியாளர் பெற தயாராக உள்ள அந்த TVC ஆக குறைந்த விலை, அதாவது TVC என்பது அந்த உற்பத்தியாளர் பெற தயாரான பணம். எனவே உற்பத்தியாளர் வருமானம் உற்பத்தியாளர் மாறும் செலவை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளர் வருமானத்திலிருந்து TR இருந்து TVC ஆகிய மாறும் செலவை கழிப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையை கண்டுகொள்ளலாம். அப்ப நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இந்த வரைவிலே இந்த Q1 சந்தை பரிமாற்றம் இடம்பெறும் பொழுது உற்பத்தியாளர்கள் வந்து பெற தயாரானது பெற தயாரானது G பரப்பா. TVC என்பது இந்த G பரப்பை குறிக்கிறது. எனவே BEG பரப்பு அவன் P1 தர Q1 உற்பத்தியாளர் பெறக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. P1 தர Q1 ஆகிய இந்த BEG பரப்பு உற்பத்தியாளர் பெற்ற வருமானம். அதிலே G பரப்பு அவனுடைய மாறும் செலவை குறிக்கும். எனவே இந்த BE பரப்பு அவருடைய உற்பத்தியாளர் மிகையை காட்டும். பாருங்க பிள்ளைகள், BEG அவருடைய வருமானத்தை குறிக்கும், G பரப்பு மாறும் செலவை குறிக்கும். எனவே வருமானத்திலிருந்து மாறும் செலவை கழித்து பெறப்படுகின்ற BE பரப்பு உற்பத்தியாளர் மிகையாகும்.
அப்ப உற்பத்தியாளர் மிகை பார்த்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே நுகர்வோர் மிகையை பார்த்திருக்கின்றோம். எனவே இப்போது ஏ நுகர்வோர் மிகை, பிஇ உற்பத்தியாளர் மிகை இரண்டையும் கூட்டி பெறப்படுகின்ற பெறுமதி ஏபிஇ பொருளாதார மிகையாக காட்டப்படும். ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் Q1 வெளியீட்டு மட்டத்திலே சந்தை பெருமாற்றம் Q1 ஆக இருக்கிற பொழுது பொருளாதார மிகை ஏபிஇ ஆகும். அப்ப இப்போது இருக்கின்ற பொருளாதார மிகை ஏபிஇ, ஆரம்ப பொருளாதார மிகை ஏபிசிஇஎஃப். எனவே இப்போது ஏபி தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இழந்தது சிஎஃப் ஆக இருக்கு. நாங்கள் இழந்தது சிஎஃப் பரப்பாக இருக்கிறது. பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே ஏ பரப்பு நுகர்வோர் மிகை, பிஇ பரப்பு உற்பத்தியாளர் மிகை. எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் ஏபிஇ பொருளாதார மிகை, ஆரம்ப பொருளாதார மிகையில் இருந்து இந்த ஏபிஇ இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் ஏபிசிஇஎஃப் இருந்தது. இப்போது ஏபிஇ தான் இருக்கின்றது. எனவே சிஎஃப்ஐ இழந்திருக்கின்றோம். சிஎஃப் சமூக நல இழப்பாக காட்டப்படுகிறது. சரியா பிள்ளை?